இலங்கையில் இருப்பவர்கள் ஒரு சதம் காசு செலவழிக்காமல் எந்த விதமான செலவுமே இல்லாமல் இலவசமாக பிரித்தானியாவுக்கு வர முடியும் என்று சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுமா? எஸ், அதுக்கென்று சொல்லி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வழக்கமாக அரசியல் செய்திகள் பார்ப்போம், நாட்டு நிலைமைகள் பார்ப்போம், அடிதடி வெட்டுக்குத்து வன்முறைகள் என்று சொல்லி அந்த மாதிரியான செய்திகள்லாம் வழக்கமாக பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இந்த செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது பிரித்தானியா அரசாங்கம் இலங்கையர்களுக்கு காசு கொடுத்து, அதுவும் எவ்வளோ காசுன்னு கேட்டால் உங்களுக்கு தலை சுத்தும், எல்லாத்துக்கும் தேவையான காசை அள்ளி அள்ளி கொடுத்து உங்களை யூகேக்கு கூப்பிடுது இங்கே படிக்கிறதுக்கு. எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். என்ன பிரச்சனை சொன்னால், இலங்கையிலிருந்து யூகேக்கு வரத்துக்கு, யூகேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தேடுறவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விட்டீங்கன்னு சொன்னால் மிகவும் உதவியாக இருக்கும், அவர்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். என்னென்னு சொன்னால், இது ஒரு புலமை பரிசில் திட்டம், அதாவது ஸ்காலர்ஷிப் திட்டம். இதனுடைய பேர் சீவினிங் ஸ்காலர்ஷிப் என்று சொல்கிறது. சீவினிங் ஸ்காலர்ஷிப், அந்த பேர் வந்ததுக்கான காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் மாஸ்டர் டிகிரி, யூகேல இருக்கக்கூடிய ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸில் மாஸ்டர் டிகிரி செய்யணும் என்று சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு, அதுக்கான தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படுற ஒரு ஸ்காலர்ஷிப். இதனுடைய அடிநாதம், இந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், எதிர்கால தலைவர்களை உருவாக்குவோம் என்ற தலைப்பில். எனவே எதிர்கால தலைவர்கள் இலங்கையிலிருந்து யூகேக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டிஸில் படித்து மாஸ்டர் டிகிரி முடித்து உங்களை ஒரு மிகப்பெரிய தலைவராக நீங்கள் உருவாக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதனுடைய அப்ளிகேஷன் காலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, வார மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என்னென்னு சொன்னால், கொழும்பில் இருக்குதானே பிரித்தானிய தூதரகம், பிரிட்டிஷ் ஹை கமிஷன், அவர்கள் இந்த அறிவித்தலை உத்தியோகபூர்வமாக விடுத்திருக்கின்றார்கள். சரி, இந்த ஸ்காலர்ஷிப்பில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையிலிருந்து மாஸ்டர் டிகிரி முடிக்கிறதுக்கு நீங்கள் யூகேக்கு வர போகிறீங்க. யூகேக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸில் உங்களுடைய மேற்படிப்பை தொடர போகிறீங்க, உங்களுடைய மாஸ்டர் டிகிரியை முடிக்க போகிறீங்க. இவ்வளோதான் அடிப்படை விஷயம். இதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் உங்களுக்கு தேவையான சகல செலவுகளையும் ஒன்றொன்றா சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தலை சுத்தும். சகல செலவுகளையும் அவர்கள் பொறுப்பேற்பார்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கீழே, அதாவது சீவினிங் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லப்படுற இந்த இதுக்கு கீழே. அதுக்கு முதல் இந்த சீவினிங் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி ஏன் பேர் என்று பார்ப்போம். இங்கே யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால், கென்ட் என்ற ஒரு மாகாணம் இருக்குது. லண்டனுக்கு பக்கத்தில் அங்கால கென்ட் என்று சொல்லி ஒரு மாகாணம் இருக்குது. அந்த கென்ட் மாகாணத்தில் ஏராளமான தமிழ் மக்கள் நாங்கள் வசிக்கிறோம். தமிழ் மக்களுக்கு சொந்தமான கடைகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது, பாடசாலைகள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. என்னென்னு சொன்னால், பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்கள் இந்த மாகாணத்தில் வசிக்கிறோம் யூகேல. இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சீவினிங் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதி. அந்த சீவினிங் இடத்துல ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஹவுஸ்ண்டா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது. 800 வருடங்கள் பழமையான அந்த கால அரசர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸை தான் சொல்கிறது சீவினிங் ஹவுஸ் என்று சொல்லி. அந்த ஆஃபீஸில் தான் பிரித்தானியாவினுடைய வெளியுறவு அமைச்சருக்கு தானே அவர்களுக்கு சொந்தமான ஒரு அலுவலகம் அங்கே இருக்குது. அந்த அலுவலகத்தில் வச்சுக்கொண்டு தான் இந்த சீவினிங் ஸ்காலர்ஷிப்பை அவர்கள் ஆப்ரேட் பண்ணுகிறார்கள். அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சு தான் செக் பண்ணப்படும். அதுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பார்கள் அந்த அலுவலகத்தில். அதனால தான் அதனுடைய பேர் சீவினிங் ஸ்காலர்ஷிப் என்று சொல்கிறது. இப்போ லண்டன்லேருந்து கொடுத்தா லண்டன் ஸ்காலர்ஷிப் என்று வச்சிருப்பினோம், சீவினிங்லேருந்து கொடுக்குறபடியால் சீவினிங் ஸ்காலர்ஷிப் என்று வச்சிருக்கணும். சரி, இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாஸ்டர் டிகிரி முடிப்பவர்களுக்கு எவ்வளவு தொகையை என்னென்னத்துக்கெல்லாம் பிரித்தானிய அரசாங்கம், அதாவது நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நீங்கள் எல்லாம் ஓகே என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்ன காசெல்லாம் கொடுப்பார்கள் என்று சொன்னால், முதலாவது டியூஷன் ஃபீஸ். அது என்ன டியூஷன் ஃபீஸ்? இங்கே யூகேக்கு அப்புறம் டியூஷனுக்கு வர போகணுமான்னு சொல்லி யாரும் கேட்கக்கூடாது. அதாவது யூகேல இந்த யூனிவர்சிட்டிக்கு கட்டுற காசு இருக்குது தானே, அந்த யூனிவர்சிட்டிக்கு கட்டுற காசு தான் டியூஷன் ஃபீஸ் என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் இலங்கையில் டியூஷன் என்று சொன்னால் நாங்கள் ப்ரைவேட்டாக போய் படிக்கிறது தான் டியூஷன் என்றுவோம். ஆனால் இங்கே டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லப்படுறது அந்த யூனிவர்சிட்டிக்கு கட்டப்படுற காசு தான் டியூஷன் ஃபீஸ் என்று சொல்கிறது. எனவே அதுக்கான சகல பொறுப்பையும் பிரித்தானிய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் ஒரு சதமும் கட்ட தேவையில்லை. அடுத்தது லிவிங் அலவன்ஸ். நீங்கள் யூகேக்கு படிக்க இங்கே வாழ்கிற காலப்பகுதியில், இங்கே தங்கியிருக்கிற காலப்பகுதியில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காசு, உங்களுடைய உணவு, உடை, உறையுளுக்கு தேவையான காசுகள், இதுதான் லிவிங் அலவன்ஸ். அதையும் பிரித்தானிய அரசாங்கமே பொறுப்பெடுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால். அடுத்தது ட்ராவல் கோஸ்ட்.
அதாவது வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி யூகேக்கு வருவீங்க தானே, அதுக்கு தேவையான சகல செலவையும் வந்து பிரித்தானிய அரசாங்கமே பொறுப்பெடுக்கும். எனவே அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எனவே ட்ராவல் கோஸ்ட்டையும் வந்து யூகே அரசாங்கமே பொறுப்பெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரைவல் டிபார்ச்சர் கோஸ்ட் என்று சொல்லி தனியாக திருவினம். இப்போ நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தனியாக காசு, அது ஒரு பக்கம். அதை விட அரைவல் டிபார்ச்சர் கோஸ்ட் என்று சொல்லி இப்போ நீங்கள் கொழும்புலேன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு செலவு இருக்குன்னு தானே. அப்புறம் இங்கே யூகேல வந்து இறங்கினா பிறகு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து அப்புறம் நீங்கள் தங்க வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு செலவு இருக்குன்னு தானே. இந்த மாதிரி அரைவல் டிபார்ச்சர் கோஸ்ட்னு சொல்லி அது செப்பரேட்டாக தனியாக கிடைக்கும். எனவே ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் அரைவல் டிபார்ச்சர் கோஸ்ட்டையும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கவர் பண்ணுது. அடுத்தது விசா அப்ளிகேஷன் கோஸ்ட் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் விசா எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் காசு கட்டணும். அந்த ப்ராசஸுக்கு வந்து காசு கட்டணும். அந்த விசா உங்களுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, ஜென்ரலாக சொல்கிறேன், கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி அந்த காசு போன காசு தான். இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். நீங்கள் எந்த நாட்டுக்கு விசா எடுத்து போகிறீங்களோ அந்த நாட்டுக்கு காசு கட்டி தான் நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணணும். எனவே இதுக்கு நீங்கள் எடுக்க போகிற விசா இருக்குது தானே, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சதம் காசு செலவழிக்க தேவையில்லை. அந்த கோஸ்ட்டையும் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கவர் பண்ணும். அடுத்தது வந்து இன்னும் ஒரு வகையான கொடுப்பனவு என்னென்னு சொன்னால் ட்ராவல் டாப் அப். அது என்ன ட்ராவல் டாப் அப்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே யூகேக்கு வந்த பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போவீங்க, அதுக்கு ஒரு செலவு இருக்குது தானே. பஸ்ஸில் போனாலும் சரி தான், ட்ரெயினில் போனாலும் சரி தான், எப்படியோ ஒரு செலவு இருக்குது தானே. அதுகளுக்கு தேவையான செலவுகளை வந்து அவர்களே டாப் அப் பண்ணி விடுவார்கள். அதாவது லிவிங் அலவன்ஸ்ன்னு சொல்லி தனியாக அது புறம்பா, இது வந்து ட்ராவல் டாப் அப்னு சொல்லி இது புறம்பா. எனவே அந்த காசையும் பிரித்தானிய அரசாங்கமே உங்களுக்கு தரும், நீங்கள் இங்கே மாஸ்டர் படிக்க வந்தா. அடுத்தது இன்னும் ஒரு வகையான கொடுப்பனவு, அதுக்கும் பிரித்தானிய அரசாங்கமே பொறுப்பு. அது என்னென்னு சொன்னால் நெட்வொர்க்கிங் கோஸ்ட் என்று சொல்கிறது. நெட்வொர்க்கிங் கோஸ்ட் என்று சொன்னால், இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்தில் வந்து நீங்கள் வேறு செமினாருக்கு போக வேண்டியிருக்கும், அல்லது இன்னும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே என்ன படிப்புகள் நடக்குதுன்னு சொல்லி அது பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி படிப்போட சம்பந்தப்பட்ட செலவுகள் அதைத்தான் நெட்வொர்க்கிங் கோஸ்ட் என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னு சொன்னால் முழுக்க 2 வருஷமோ 3 வருஷமோ முழு நாளுமே அந்த யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் இருக்கணும், அங்கே மட்டும் தான் போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுக்காக எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக வேறு யூனிவர்சிட்டிஸுக்கு போகலாம், அல்லது வேறு லெக்சர்ஸுக்கெல்லாம் போகலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அதைத்தான் சொல்கிறது நெட்வொர்க் கோஸ்ட் என்று சொல்லி. அதையும் பிரித்தானிய அரசாங்கமே உங்களுக்கு பொறுப்பெடுக்கும். உங்களுக்கு ஒரு சதம் காசு நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. இதை கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ காசை அள்ளி கொடுத்து அல்லது இவ்வளோ சலுகைகளை அள்ளி வழங்கி எதிர்கால தலைவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. எனவே பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதில் வந்து சரியான டைட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் கவனிப்பினம் நினைக்கிறேன். எனவே நீங்கள் இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள், இதுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அவர்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்க்க முடியும். அது சம்பந்தமாக ஒரு வெப்சைட் இருக்கு, அதனுடைய லிங்கை வந்து கீழே முதலாவது கமெண்ட்ல போட்டு பின் பண்ணி விட்டுருக்கேன். எனவே நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேலதிக விவரங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்குள்ள யாராவது இந்த மாதிரி யூனிவர்சிட்டி மாஸ்டர் டிகிரி என்று சொல்லி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒருவேளை தெரிவு செய்யப்பட்டால் நீங்கள் எப்போ யூகேக்கு வர முடியும், எப்போ உங்களுடைய படிப்பை வந்து இங்கே ஆரம்பிக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து வார மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் டைம். அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், நிறைய கேள்விகள், அது சம்பந்தமான ப்ரோசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு விசா ப்ரோசஸ் மற்ற ப்ரோசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கும் சொன்னால் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம். பொதுவாக வந்து யூகேல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கும், செப்டம்பர் அல்லது அக்டோபரில். எனவே 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள நான் சொன்ன மாதிரி கீழே முதலாவது கமெண்ட்டில் ஒரு வெப்சைட் ஒன்று போட்டுருக்கேன், அதில் போய் பாருங்க. அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய பிரித்தானிய தூதுவர் ஆலயத்தோட தொடர்பு கொண்டும் நீங்கள் மேலதிக விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.